பாவம் நீ முதலா சொந்தமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போற. அதுல நீ ஜெயிக்கணும்னு நானும் தாட்சாயினி வேண்டிட்டு இருக்கோம். நீ என்னடா அசால்ட்டா இருந்து ப்ராஜெக்ட கோட்டை விட்டுருவ போல இருக்கே. ஆமா, நீ கௌதம் கிட்ட சைன் வாங்க ட்ரை பண்றியா இல்லையா? அது வந்து கௌதம் இலக்கிய தங்கி இருக்கிற வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு நிறைய டைம் ஆயிடுச்சு அங்கிள். ஒரு வழியா கண்டுபிடிச்சு நானும் அஞ்சலியும் டாக்குமெண்ட் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டோம். அப்புறம் என்னாச்சு? கௌதம் கையெழுத்து போட்டானா? என்ன சொல்லுப்பா, கையெழுத்து போட்டானா இல்லையா? கௌதம் கையெழுத்து போட்டான் அங்கிள். அப்படியா? சைன் பண்ணிட்டானா? நிஜமாவா? அப்புறம் ஏன்பா நீ இன்னும் அந்த டாக்குமெண்ட்டை எம்வாக் மால் ஜிஎம் கிட்ட கொடுக்காம இருக்க? இல்ல அங்கிள், கௌதம் கரெக்டா சைன் பண்ணியிருந்தா கொடுத்துருப்பேனே. ஆனா சைன் பண்ற மாதிரி பண்ணி எங்களை ஏமாத்திட்டான் அங்கிள்.